இன்ஸ்டாகிராம் நான் ஓப்பன் பண்ணாலே துளசின்ட்டு எனக்கு ஒரே துளசி ரீல்ஸாக வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த துளசி ட்ரெண்டில் இருக்க அந்த ஒரு லுக்கை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு நிமிஷம் பாருங்களேன். துளசி ஸோ இதை பார்த்ததுலேருந்து இதில் நான் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு இந்த லுக்கை ரிக்ரியேட் பண்ணி நானும் இன்ஸ்டாகிராமுக்கு ரீல் எடுக்கணுன்ற ஐடியா எனக்கு இதை பார்த்தோன்னே வந்துருச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லுக் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு என்னோட முடி ரொம்ப மோசமாக இருக்கனால நான் போய் தலை குளிச்சுட்டு வந்துடுறேன். ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான காஸ்டியூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த சாரீ லுக்கில் அண்ட் தென் மேக்கப் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாரீ கட்டலான்ற பிளான் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி பீச் அவுட்டோர்னு நம்ம போகிறது கிடையாது. நம்மளுக்கு கிடைச்ச மொட்டை மாடி அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால் நம்ம சாரீலாம் கட்ட போகிறது இல்லை. இதுக்கு காஸ்டியூமாக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 துப்பட்டாவை தான் நான் வந்து இதுக்கு காஸ்டியூமாக வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்படி போட்டு சாரீ மாதிரி சும்மா இப்படி மேலே போட்டுக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரௌன் அண்டு இது என்னது, இது ஒரு ப்ரௌன் ஒயிட் ஆன துப்பட்டா பிரைட்டாக இதை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் இக்னோர் மை ஸ்லீப்பி ஃபேஸ். என்னோடய தூங்கு மூஞ்சி ஃபேஸை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க லோஷனை போட்டுட்டு நான் ஐப்ரோஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, நான் ஐப்ரோஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் ரேசர் வச்சு தான் எப்போவுமே ஐப்ரோஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் சின்னதாக ஹேர் வந்து ஒட்டியிருக்கும். அதை வந்து மைசெல்லர் வாட்டரில் காட்டன் பேடு தொட்டு நான் வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து ஒயிட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதெல்லாம் போயிடும். உங்கள்கிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லைன்ற காரணத்தினால் நான் லோஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேஸுக்கு நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மிலா பியூட்டியோட ஃபவுண்டேஷன். மேக்கப் ஹால் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் மேக்கப் ரிவ்யூ வந்து சொல்கிறேன். இப்போ தான் இந்த ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. அதோட ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் பேஸாக என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா யூஸ் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் அடிக்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடருக்கு நான் மேப்ளினோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஃபேஸில் நல்லா செட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பவுடர் இருக்கோ அதை வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஐ லுக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கலர்ஃபுல்லான இந்த சரஸ்வதி லுக்கெலாம் வரும்ல அந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். லைக் பிங்கிஷான ஐ ஷேடோ மாதிரி யூஸ் பண்ணி அண்ட் தென் ஐலைனர் நல்லா விங்காக போட்டு அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் இந்த பிங்க் கலர் நான் காட்டினேன் இல்லையா, அதை வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கண்ணை திறந்தாலும் நல்லா ஐஸ் அழகாக பாப்பப் ஆகி தெரியறதுக்காக ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த ஐலிட் லைட்டாக அந்த ஐலிட்டுக்கு மேலே ஐப்ரோஸ்க்கு கீழே அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டூ மச்சாக நிறைய கலர் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நேச்சுரலான லுக்காக தெரியணுன்றதுக்காக பாப்பப் ஆகி தெரியணும்னு அந்த பிங்க் கலர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பிங்க் கலர் நேச்சுரலாக தெரியாது, பட் சூப்பராக பாப்பப் ஆகி சூப்பராக தெரியும். ஸோ அதனால் இதை வந்து எடுத்திருக்கேன். ஐ லுக்கே வந்து இந்த பிங்க் மாதிரியான ஒரு வைப்பில் தான் இருக்கணும். ஸோ அவுட்டர் கார்னருக்கு நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ ஐஸ் அழகாக தெரியும். ப்ரௌன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அது பாப்பப் ஆகி அழகாக தெரியும். ஸோ இன்னர் கார்னருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, அந்த ஐ ஷேடோ பேலட்லேயே வந்து ஒரு பிங்க் ஷிம்மர் கலர் வந்து இருக்குது. அந்த ஷிம்மர் கலரை நான் இன்னர் கார்னருக்கும் அப்புறம் அந்த ஐலிட் மேலே அழகாக அதில் லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் கை யூஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா ஷிம்மர் நீங்கள் ப்ரஷ்ஷில் எடுத்திங்கன்னா அவ்வளோக்கா வராது. இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமான கோர் பார்ட் என்னென்னா ஐலைனர். அது நான் வந்து ஒரு பெரிய விங் லைனராக வந்து போட்டேன். கேமராவில் காமிக்க முடியல, கண்ணாடி போட்டு வந்து கண்ணாடி பார்த்து வந்து போட்டிருந்தேன். பின்னாடி எங்கள் அப்பா தான், இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் வந்து கண்ணுக்கு கீழே லைட்டாக ஒரு லேயராக வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் இன்னர் கார்னர் அப்புறம் ஐப்ரோஸ்க்கு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது டேசி காடஸ் வைப் ஒரு மாதிரி, அது ஹைலைட்டர் ரொம்ப மஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஸ்காரா அண்ட் காஜல் போட்டு லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஐ லுக்கை. லிப்ஸுக்கு நான் வந்து ஒரு போல்டான ரெட் கலர் லிப்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அது கேமராவில் வந்து காட்டலை. ஸோ இந்த துளசி லுக்குக்கு முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோஸ் மேலே அந்த ஒயிட் கலர் ஆர்ட் மாதிரி அழகாக வரைவோம்ல, அதுதான் இந்த ராதாகிருஷ்ணாக்கெலாம் வரைவோம்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி லுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் அன்னைக்கு என்னால் எடுக்க முடியல. சன்லைட் சுத்தமாக போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே எடுத்தால் நல்லாவே வரல. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கிளம்பி மொட்டை மாடியில் நான் வந்து எடுத்திருந்தேன். இதுதான் அதோட அவுட்புட். எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி துளசி லுக் வரலனாலும் ஒரு கேரளா கேர்ள் வைப்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அந்த ரீலை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். லைக் இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் அவங்க திரும்பி பார்த்து ட்ரான்ஸ்லேஷன் வர மாதிரி
ஸோ இதுதான் அந்த ரீல் நான் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த பேஜில் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் தெரியும். ஸோ இதில் காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கிறதால என்னால் மியூசிக்கோட அப்லோட் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷத்தில் நான் எப்படியும் எடுக்கணும்னு நினச்சதை வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த ஒரு லுக்கை வெற்றிகரமாக ரிக்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. வேறு ஏதாவது லுக் ரிக்ரியேட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு கிரேசியான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye from நிருதி. Bye bye.